கஷ்டம். போலீஸ்ல ரொம்ப கஷ்டம். நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும்? நாங்க எங்களை நேத்து எஸ்பி மயிலாடுதுறை என்ன ரூம்ல கூப்பிட்டு பேசுறாரு. இப்படி வரல காமிச்சு, இப்படி இருக்கிற வரல வளைஞ்சு போகணுமா, வரையிலன்னா உடைச்சிருவாங்களாம். எப்படி? நேர்மைக்கு விடும் சவால் இது. நேர்மைக்கு விடும் சவால் உடைச்சிருவாரா? ரெண்டாவது, ஏன் இதெல்லாம் நமக்குள்ள பெருசாக்குறீங்க? இதெல்லாம் அப்படியே போங்க, அப்படியே போங்க. உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. என்ன பயமுறுத்தி காட்டுறீங்களா? பண்ணுங்க, எவ்வளவுதான் பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஆனா இந்த கருப்பாடுகள், அந்த ஆய்வாளர் பாலச்சந்திரன் ஒருத்தர் இருக்கிறார், மணல் கொள்ளை, புரோவிஷன் டிரான்ஸ்போர்ட் அஃபெண்டர்ஸ் கிட்ட எல்லாம் பணத்தை பறிக்கிறாரு. நிறைய பேர் பொய்யான, ஒரு எஸ்பிக்கு தெரியுமோ தெரியாத நிறைய பேர் மேல பொய்யா கொடுத்து மாட்டுக்காரு. இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாரையும் விசாரிக்கிட்டோம், பொதுமக்களை விசாரிக்கிட்டோம். அவர் ஒரு நேர்மையற்ற ஒரு அதிகாரி, அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர். அவர் தவறான தகவலை எஸ்பிக்கு சொல்றாரு. என்ன போல ஒரு நேர்மையா வேலை செஞ்சு நான் 1200 பேரை ரிமாண்ட் பண்ணிருக்கிறேன், வழக்கு பதிவு பண்ணிருக்கேன். 700 பேரை ரிமாண்ட் பண்ணிருக்கிறேன். என்ற மாதிரி அதிகாரிகளை ஒரு இது பண்ணி ஆகணும்னா எப்படி பண்ணணும்? நேர்மையா வேலை வாங்கணும். வேலை வாங்கறத விட்டுட்டு எங்களை பனிஷ் பண்றீங்க. ஒரு தவறான ஒரு போடாதீங்க பிரச்சனை சொல்லி, அப்போ உங்களுக்கு இந்த நியூஸ் எப்படி வந்தாலும் சரி, அது தவறா? தவறில்ல, உண்மை. இந்த நிர்வாக சீர்கேடு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இது போன்ற ஒரு எஸ்பி, இது போன்ற எஸ்பி இன்ஸ்பெக்டருங்க இருக்கிற வரைக்கும் காவலர்களுக்கு அனைவருக்கும் இல்ல, பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்ல. பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்ல. இந்த 2 அதிகாரிகள் உடனடியாக மாற்றப்படணும். நான் சஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்ல, மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும்.